ஹலோ வெல்கம் டு பசு விலாக்ஸுங்க. இன்றைக்கி ஒரு ஈஸியான 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய டேஸ்டியான பீட்ரூட் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பிளெயினாக இல்லை வந்துட்டு சாப்பாட்டு கூட சப்பாத்தி கூட எது கூட தொட்டுட்டு சாப்பிட்டீங்கனாலும் சும்மா அட்டகாசமாக பிரமாதமாக இருக்குங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் பீட்ரூட் இந்த மாதிரி சீவி கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு சொரவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது வந்துட்டு உங்களுக்கு பீட்ரூட் பச்சையாக சாப்பிட்றது பிடிக்கும்னா அதுலேயே நீங்கள் பச்சையாக சொரவிட்டு மீதி இருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு நான் 50 to 60% வெந்தால் போதும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வெந்துருங்க. ஒரு கத்தி இல்லைன்னா ஃபோர்க் எடுத்து குத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்துட்டு இதை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி நான் சொரவி வச்சுருக்கேங்க. எங்கிட்ட சொரவுறது இந்த மாதிரி ஒரு 3 பல் சைஸில் இருக்குங்க. அதில் வச்சே வந்துட்டு எது சின்ன சைஸ் பல்லோ அதில் நீங்கள் சொரவிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அதை ப்ளெயினாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இல்லை வந்துட்டு நீங்கள் சாப்பாட்டு கூட இல்லை வந்துட்டு சப்பாத்தி கூட சாப்பிடும்போது உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக வாயில் மாட்டாது. இப்போ அது சொரவுனது கூட ஒரு 1/2 கப் தயிரும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இது கூட தடுக்கா பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. கூட கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு, நீங்கள் கடலப்பருப்பு இல்லைனா உளுந்தம்பருப்பு இல்லை கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்து கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் வந்துட்டு ஒரு க்ரன்ச்சாக நல்லா இருக்குங்க. அது கூட வந்துட்டு ஒரு 2 வரமிளகா, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஜீராங்க முழு ஜீரகம் அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சதை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் அந்த தயிர் பீட்ரூட் கலக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அது கூட போட்டு கலக்கி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ப்ளெயினாக சாப்பிடும்போது அது ஒரு டயட் ஃபுட்டாக இல்லை ஒரு குழந்தைகளுக்கு சாப்பாட்டில் கலக்கி கொடுக்கறதுக்கு, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, இல்லை காலையில் சாப்பிட்றதுக்கு, டின்னர், எப்போ சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.